கமல்ஹாசன் தமிழ் சினிமாவின் மாபெரும் நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் திகழ்கிறார். தாய் தாய்ப்பெண்ணில் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை நிறுவிய கமல் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அவரது அரசியல் பின்னணி மிகவும் வலிமையானது. நடிகராக மட்டுமல்லாமல் சமூக சேவையில் ஈடுபட்டு மக்கள் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அவரது அரசியல் ஐடியாலஜி மக்கள் நலனுக்காகவே உள்ளது. கமலின் முக்கிய முயற்சிகள் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நீதியை முன்னேற்றுவது. அவர் தனது கட்சியின் மூலம் மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டு தீர்வுகளை வழங்க முயற்சிக்கிறார். இது அவரது அரசியல் அணுகுமுறையை மிகவும் தனித்துவமாக்குகிறது. அவர் தேர்தல்களில் போட்டியிட்டபோது மக்கள் அவருக்கு மிகுந்த ஆதரவு அளித்தனர். ஆனால் சிலர் அவரது சூட்டபிலிட்டி குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். நடிகராக இருந்ததால அரசியல் அனுபவம் குறைவாக இருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் கமலின் ரசிகர்கள் அவரது திறமைகள் மற்றும் சமூக சேவையை அடிப்படையாக கொண்டு அவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என நம்புகிறார்கள். அவரது ஆதரவாளர்கள் கமலின் திறமைகள், அறிவு மற்றும் சமூகத்தில் உள்ள அவரது தாக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர்கள் கமலின் பாராளுமன்றத்தில் இருப்பது புதிய யோசனைகள் மற்றும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறார்கள். ஆனால் எதிர்ப்பாளர்கள் அரசியல் அனுபவம் இல்லாதவர், கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக அவர் எவ்வாறு செயல்படுவார் என கேள்வி எழுப்புகிறார்கள். அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லாததால அவர் பாராளுமன்றத்தில் உள்ள இடத்தை நிரப்ப முடியாது என்கிறார்கள். இது ஒரு சிக்கலான நிலை. கமலின் அரசியல் பயணம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. ஆனால் எதிர்ப்பாளர்கள் அவரை சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். இதனால கமலின் பாராளுமன்றத்தில் இருப்பது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குமா அல்லது இது ஒரு சாகசமாகவே இருக்கும்?